ஸ்ரீமதே கோபாதேசிக மகாதேசிகாய நமः. ஸ்ரீமத்கோதாயை நமः. தூமணி மாடத்துச் சுற்றும் விளக்கரிய தூபம் கமழத் துயிலனமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் தருவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகதான் ஊமையோ அன்று செவடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயல் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தனன் என்று நாமம் பலவும் நவீன்றேலோரம்பாவாய். தூமணி மாடத்துச் சுற்றும் விளக்கரிய இது வசதியான கோபிகை, கொஞ்சம் பணக்காரியான கோபிகை. அதனால தூமணி மாடத்து வசதியான மாடமாது. எப்போதுமே பணக்காரத்தை பார்த்தோன்னா மாடியில் வச்சுருப்பா இல்லையா, மேலே படுத்து உறங்கிறதுக்கான ரூம். அது மாதிரி செல்லமாக இருக்கிற பொண்ணு இவ. அதனால் எல்லாருக்குமே ஊருக்கே செல்லமாக இருக்கிற பொண்ணு, ஆற்றுலையும் பெரிய சென்னு, செல்வம் மிகுந்த பெண். அதனால் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூமணி மாடம் வசதியாக. என்னென்னா அந்த மாடத்தில் நிறையா முத்தும் மணியும் வைரமும் நண்பொன்னும்னு வசதியாக எல்லா மணிகளும் அதில் பதிச்சு வச்சுருக்கா. ஒரு சின்னோண்டு அகல் விளக்கு அது எரியறது. இந்த ஜுவாலை பட்டு அந்த இடமே தக 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 தகன்னு பெருசாக தெரியறது தான். அந்த மாதிரி இந்த காலத்துலலாம் எவ்வளோ வசதிகள்லாம் பண்ணுறாலோன்னு அந்த மாதிரி. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கழிய தூபம் கமழ துயிலன மேல் கண்ணும். மென்மையான அருமையான வாசனை அது. என்னென்னா மென்மையாக அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது, அடர்த்தியான வாசனை இல்லை. ஏன்னா மூக்கை தொலைச்சின்னு அப்புறம் நம்மளால் ஏந்துக்க முடியாது, கசக்கும் எல்லாம் பண்ணும். மெல்லிதான ஒரு புகை கொண்டு இருக்கிறதுங்க. அதனால சௌக்கியமாக தூங்கின்னு இருக்காளா அவள். கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் தருவாய். இவ்வளோ வசதியாக அப்படி கூப்பிட்றான்னா உறவிட்டு கூப்பிட்றா, மாமான் மகளேன்னு கூப்பிட்றா. என்ன என்றைக்குமே நமக்கு சொல்கிறா இல்லையா, நம்ம யாராக இருந்தாலும் நான் சொன்னேன் ஏற்கனவே ராஜான்னு சொல்லியிருப்பேனே இல்லையா, அருமை ராஜா இங்கே வா அப்படின்னா காரியம் ஆகிடும் இல்லையா. என் பிள்ளை ராஜா அப்படின்பா இல்லையா, ராஜா நிஜம் ராஜாவா இல்லை, இவளுக்கு தான் அது குழந்தை, அவ்வளோதான் விஷயம். அது என்ன காரியமாகும், காரிய சித்தி மட்டும் இல்லை, அவ்வளோ செல்லமாக கூப்பிட்றது அப்படின்னா எல்லா மனமும் காரியங்கள்லாம் நடக்கும்னு சொல்கிறாராம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய, அப்படி வசதியான சுற்றும் விளக்கரியுது. தூபம் கமழ துயிலன மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ். அம்மாடி அந்த மணிக்கதவத்தை கொஞ்சம் தர அப்படிங்கிறா. அவள் உள்ளேருந்து சொல்கிறாள், எனக்கு இந்த கதவு தாப்பால் எங்கே இருக்குதுன்னு தெரியல, கண்ணு கூசுறது. ஏன்னா அப்போ தான் போர்வையை விளக்குறா, போர்வை விளக்க கண்ணு கூசுறது, ஒரே வெளிச்சமாக இருக்குது இல்லையா, நன்னா தூங்கிட்டு இருந்தவளுக்கு, நீங்களே திறந்துன்னு வாங்கோ அப்படிங்கிறாள. மாமீர் அவளை எழுப்பீரோ. உடனே உள்ளுக்குள்ளேருந்து அவள் அம்மா சொல்கிறாளாம், ஏண்டி எல்லாரும் உன் நண்பர்கள்லாம் வந்திருக்காளே, விரதத்துக்கு போக வேண்டாமா, எழுந்திருக்கண்ணே அப்படின்னு சொல்கிற. உடனே மாமியர் அவளை எழுப்பீரோ. அதை கேட்டவொன்னே அம்மாடி உன் பொண்ணை எழுப்பு அப்படிங்கிறாளோ. ஊமையோ அன்றிச்சவரோ அனந்தலோ. இவ்வளவு தூரம் கூட்டுன்னு இருக்க மாதிரி அவர் என்ன ஊமையா, பதிலே பேச மாட்டேங்கிறே, அன்றிச்சவரோ காது கேட்கலையா, அனந்தலோ வசதியா மயக்கத்தில் இருக்காளோ அப்படிங்கிறாளா. ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ. ஏம பெருந்துயில் என்னென்னா கும்பகர்ணன் மாதிரி தூங்குறியான்னு கேட்குறா. ஊமையா நமக்கு நல்லா தெரியும், ஊமைன்னா வாய் பேசாத ஊமைங்கிறது தெரியும். அன்றிச்சவடோ என்னென்னா காதிலேயே விழல, ஆழ்ந்த தூக்கம் வந்தானா காதில் விழாது அது. அனந்தலோ என்னென்னா மாயப்பொடியை தான் போட்டுட்டாளா, மை வச்சுருதுன்னு சொல்கிறாரோ, அந்த மாதிரி எதாவது பொடிக்கடி போட்டாளா, மயக்கம் தெரியாமல் அப்படியே ஏந்துன்னு இருக்காளே அவ, ஏந்துக்கவே இல்லையே. இப்போ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ. இது எங்கன்னா கும்பகர்ணனை சொல்கிறா வசதியா. கும்பகர்ணன் என்னென்னா தோற்றும் உனக்கு பெருந்துயில் தான் தந்தானோ அப்படின்னு கேட்குற வசதியா. ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலும் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு துயிலை உன்கிட்ட கொடுத்துட்டானா, என்னன்னா ஏந்திருக்கவே இல்லையேடி அப்படின்னு கேட்குறாளாம். உடனே அவன் சொல்கிறா, இல்லை 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 இல்லை. உடனே உள்ளேருந்து அவன் அம்மா சொல்கிற, குழந்தைய அப்படி எழுப்பாதங்கோ, 1000 ஆயிலோல் 1000 நாமம் சொல்லி சகசநாமத்தை சொல்லுங்க. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும். அந்த எம்பெருமான் யாரு, மாயன் மாமாயன் வைகுந்தன் அப்படின்லாம் சொன்னால் அவள் ஏந்துன்றா என் குழந்தை அப்படிங்கிறாளாம். உடனே எல்லாரும் என்னென்னா இதன் மூலமாக வசதியாக என்னென்னா சகசநாமத்தை சொன்னால் எந்த காரியமும் தடைபடாது. அதுதான் சகசநாமத்தை சொல்ல, இதுதான் பெரிய விஷயம். பரவாட்ட சுவாமியும் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், நான் கூட இருந்ததுனால எனக்கும் அந்த அனுபவம் உண்டு. பரவாட்ட சுவாமியோட எங்கே போனாலுமே சரி, சுவாமி கிளம்புறதுக்கு முன்னாடி சகசநாமம் பூர்த்தியாக சேவிச்சுன்றோம், இல்லாட்டி மனசுலேருந்து தியானம் பண்ணுவார். நாழியை எடுத்து அப்படின்னா மனசில் தியானம் பண்ணுவார். பஸ் ஏற வரை எங்கே போனாலும் இது பண்ணோன்னா காரிய சித்தி. அதனால் என்ன பண்ணுவார்னா ராகுகாலம் கூட பார்க்க மாட்டார் சுவாமி. அது ஸ்ரீரங்கத்தில் வரணும், ஆசிரமத்துக்காக வரணும் அப்படிங்கச்சே, அதுக்கெல்லாம் நாள் நாழி இதெல்லாம் பார்க்க மாட்டார். இங்கேருந்து உள்ளேன்னு குரல் கொடுப்பா, ராகுகாலமாச்சே கொஞ்சம் முடியட்டுமே அப்படின்பா.
காரியம் எனக்கு முக்கியம், கட்டாயம் சகஸ்ரநாமம் சொல்கிறேன், எதுவும் என்ன ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போடுவார். அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன், காரியம் கைகூடும் சகஸ்ரநாமம் சொன்னால். அது அவன் அம்மா சொல்லித்தரா வசதியா, என் குழந்தைய சகஸ்ரநாமம் சொன்னால் தான் எழுப்ப முடியும், சீக்கிரம் எழுப்ப முடியாது அப்படிங்கிறாளாம். நாமம் பலவும் நவீன்றேலோரும்பாவாய். இங்கே ஆண்டாள் என்ன காமிச்சுதரா அப்படின்னா, ஊமையோ அன்றிச்சவடோ, ஊமைன்னா அடுத்த வாழ்க்கை குறம் பேசக்கூடாது, அன்றிச்சவடோ அடுத்த வாழை பற்றி எதாவது குறை சொல்லிட்டு இருந்தால் அந்த கோல் சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னு இருக்கக்கூடாது. மந்திரப்பட்டாலும் என்னென்னா அடுத்த விஷயங்களெல்லாம் நம்ம கிரகிக்காமல் எம்பெருமானோட திருவடி நிலையே தியானம் பண்ணிட்டு அப்படி மயக்கமாக இருக்கணுங்கிறது மாதிரி ஊரை பற்றி சொன்னால் வம்பலத்தால் செவிடாவும் ஊமையாகவும் இருந்து இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணும். விரத காலத்தில் இதெல்லாம் கூடாது, அனாவசியம் காமிச்சு தரா. நாமம் பலவும் நவீன்றேலோரும்பாவாய். சகஸ்ரநாமத்தை சொல்கிறேன் இந்த பாசுரத்து மூலமாக. நாராயண நாராயண.